நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால், புண்ணியத்தை புகழாக மாற்றும் சூரிய வீடு. புண்ணியத்தை புகழாக மாற்றும் சூரிய வீடு, உலகம் அறியும் உங்கள் திறமையை. அதாவது புண்ணிய பலனை கொடுக்கக்கூடியது. நம்ம புண்ணியம் செஞ்சிருக்கிறோமா, புண்ணிய பலன் இருக்கா இல்லையான்னு தெரியறதுக்கு குருமேட்டை பார்க்கணும். இந்த குருமேடு சிறப்பாக இருந்து, குருமேட்டுக்கு ரேகைகள் அதிர்ஷ்ட குறிகள் குருமேட்டில் இருந்தால் நீங்கள் புண்ணியம் செய்திருக்கிறீர்கள். இதே மாதிரி தான் ஒவ்வொரு மேடும். சுக்கர மேடு சிறப்பாக இருந்ததுன்னா புண்ணிய பலன் அதிகமாக இருக்கிறது. செல்வாக்கு ரேகைகள் நன்றாக இருந்து சுக்கர மேடு உயர்வாக இருந்தால் உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷமாக வாழ்வதற்கு, இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ்வதற்கு புண்ணியம் செய்திருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி மனம், சந்திரன் என்பவர் மனம் நல்லா புண்ணியம் செய்திருந்து புண்ணிய பலன் அதிகமாக இருந்தால் மனம் நன்றாக இருக்கும். எல்லாமே புண்ணியம், கர்மா செயல்கள், புண்ணியம் புண்ணிய செயல்கள். அதாவது நம்ம செயல்கள் நன்றாக இருந்தால் அது புண்ணியமாகவும், செயல்கள் சரியில்லாமல் இருந்தால் அது புண்ணியத்திற்கு எதிராகவும் செயல்படும் என்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும். இப்போ குருமேடு, சுக்கரமேடு, புதன்மேடு, சந்திரமேடு பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம சூரிய மேட்டுக்கு வந்துட்டோம். மோதிரம் போடுறோம் இல்லையா, மோதிரம் போடுறதுக்கு கீழே இருக்கிறது சூரிய மேடு. அதற்கு வரக்கூடிய ரேகைகள் சூரிய ரேகை. இந்த சூரிய மேடு தான் உங்களுடைய புகழுக்கு, அதாவது உங்களுடைய புகழை வெளியே கொண்டு வரும். உங்களுடைய புண்ணியத்தை புகழாக மாற்றி வெளியில வருமா வராதா, உலகத்துக்கு உங்களுடைய செயல் தெரியப்படுத்தப்படுமா தெரியப்படுத்தப்படாதா அப்படிங்கிறதுக்கு முழு காரக கிரகம், வெளிச்ச கிரகம் சூரியனே. அந்த சூரிய மேடு எவ்வாறு இருக்கிறது, சூரிய மேட்டுக்கு வரக்கூடிய ரேகைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்த்து நம்முடைய வாழ்க்கை வெளியே தெரியுமா தெரியாதா, எப்படி தெரியும், எதன் மூலமாக தெரிய வரும் என்பதை மிக விளக்கமாக நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீர்கள். இப்போ நம்ம மோதிரம் போடுறோம் இல்லையா, மோதிரம் போடுறவர்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு கீழே இருக்கிறது சூரிய மேடு. அந்த சூரிய மேட்டுக்கு வரக்கூடிய ரேகை சூரிய ரேகை. எங்கிருந்து வந்தாலும் அது சூரிய ரேகைங்கிறது. இந்த சூரிய மேடு பள்ளமாக இருக்கு சார். பள்ளமாக இருந்ததுனாலே உங்களுக்கு புகழ் கிடைக்காத நிலை. நல்ல ஒரு வாய்ப்பு இருந்தும் அது உங்களுக்கு கிடைக்காது, புகழாக மாறாது, நீங்கள் வெளிச்சத்துக்கு வர முடியாது. அதே மாதிரி நல்ல அளவுக்கு அதிகமாக உயர்வாக இருக்குதுன்னா புகழுக்காக வேண்டி அலைவார்கள், புகழுக்காக வேண்டி அகந்தையோடு தவறு செய்வதற்கு வாய்ப்புண்டு. புகழ் அதிகமாகி எனக்கு பவர் இருக்கு அப்படின்னு தவறு செஞ்சாக்க அந்த மாதிரி சூரிய மேடு உயர்வாக இருந்ததுன்னா அந்த மாதிரி தவறு செய்வதற்கும் வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இந்த சம உயரம் சொல்லுவோம். ரொம்பவும் பள்ளம் இல்லாமல் ரொம்பவும் உயரம் இல்லாமல் சமதளமாக இருந்துருச்சுன்னா புகழ் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. புண்ணியத்தை புகழாக மாற்றக்கூடிய தன்மை சூரிய ஒளிக்கு உண்டு, சூரிய வெளிச்சத்திற்கு உண்டு. சூரிய மேடு நன்றாக இருந்தால் உங்களுக்கு அந்த நீங்கள் செஞ்ச திறமை வெளியில் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம சூரிய மேட்டில் வரக்கூடிய ரேகைகளை பார்க்கணும். சூரிய மேட்டில் ஒரு அதிர்ஷ்ட குறி இருக்கு சார், நட்சத்திர குறி இருக்கு. நீங்கள் செஞ்ச கர்மாவின் பலனாக கிடைச்ச புண்ணியத்தை குருமேட்டில் பார்க்கலாம். புண்ணிய பலன் நன்றாக இருந்து ஒரு நல்ல வேலையில், ஒரு அரசாங்க உத்தியோகத்தில், இல்லை அரசியலோ இருந்தாக்க புண்ணியம் செய்தவர்களுக்கு அந்த மாதிரி பதவி கிடைக்கும் சொல்லலாம். அந்த பதவி உலகத்திற்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும், உலகம் அறிய வேண்டும். பேர் சொன்னாலே தெரியணும் அப்படின்னா இந்த சூரிய மேட்டில் இருக்கக்கூடிய அதிர்ஷ்ட குறிகள் சூரிய ரேகை. சூரிய மேட்டில் நல்ல ரேகை, வெட்டு தூண்டு இல்லாமல், தீவு இல்லாமல் இருந்துருச்சுன்னா உங்களுடைய புகழ் உலகத்துக்கு தெரியப்படுத்தப்படும். எங்கிருந்து ஆரம்பிக்கிறதோ அதன் மூலமாக உங்கள் புகழ் வெளியில தெரியப்படும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு நம்ம இது விதி ரேகை, சனிமேட்டுக்கு வராது விதி ரேகை. விதி ரேகையிலேருந்து ஒரு கிளை போயிட்டு எப்படியே சூரிய ரேகையோட சேருது சார். சூரிய ரேகை உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழில் மூலமாக புகழ் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. சூரிய மேட்டில் போய் சூரிய ரேகையோட சேர்ந்ததுன்னா, இல்லை சூரிய ரேகையே அதானா வச்சுங்க, உங்களுடைய உழைப்பு மூலமாக, உங்களுடைய உழைப்பு நல்ல பெரிய தொழிலதிபராக இருப்பீங்க, அது உலகத்துக்கு தெரியப்படுத்தப்படும். இப்போ குருமேட்டுக்கு ஒரு கிளை போயிருக்கு,
சூரியமேட்டுக்கு ஒரு கிளை போயிருக்கு, விதி ரேகை வந்திருக்கு. இப்படி இருந்துச்சுன்னு வச்சுங்க, மிக பெரும் ராஜயோகம். உங்களுடைய புண்ணியம் குருமேடு, அந்த புண்ணியம் டைரக்டா புகழாக மாறுகிறது. குருமேட்டுக்கும் சூரியமேட்டுக்கும் ஒரு இணைப்பு, ஒரு பாதை. இப்படி ரேகை இருந்தாலும் சரி, இல்ல இந்த விதி ரேகையிலிருந்து ஒரு கிளை குருமேட்டுக்கும் ஒரு கிளை சூரியமேட்டுக்கும் போயிருச்சுன்னு வச்சுங்க, உங்களுடைய புண்ணியம் டைரக்டா அப்படியே புகழாக மாறி உலகத்திற்கு தெரியப்படுத்தப்படுவீர்கள். அந்த காலம் எந்த வயதுல கிளை வருதுன்னு பாருங்க. இப்ப இந்த வயசு கிட்டத்தட்ட 50 வயசு. 50 வயசுல உங்களுடைய புண்ணியம் புகழாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கு நீங்கள் முயல்வீர்கள், அதற்கு முயற்சி செய்வீர்கள். உங்களுடைய புண்ணிய கர்மாவாகப்பட்டது புகழாக மாறி உலகம் பூரா ஒளி வீச தொடங்கும். சூரியன் ஒளி அல்லவா, அந்த ஒளி வீச தொடங்குவதற்கு வாய்ப்பு அந்த 50 வயசுல வருது சார். இப்படிதான் நம்ம கையை கணக்கு பண்ணும். முதல்ல சூரிய மேடு எப்படி இருக்குன்னு பாருங்க. சூரிய மேடு அதிகமாக பள்ளமாகவும் இல்லாமல் மேடை உயர்வாக இருந்தால் இல்லாமல் நடுத்தரமாக உயர்ந்துருது. இதில் ஒரு நட்சத்திர குறி இருந்துன்னு வச்சுக்க, ஸ்டார் ஆகிருங்க. ஸ்டார், நட்சத்திரம்னா ஸ்டார். அப்போ கலைத்துறை, சூரியனாவே கலைத்துறை மூலமாக கர்மா உங்களுக்கு புகழாக மாறி உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். ஒரு சினிமா நடிகர்கள், நடிகைகள், இசையமைப்பாளர் இந்த மாதிரி இருக்கணும்னா சந்திரமேட்டிலிருந்து சூரிய ரேகை போகுது. சந்திரமேட்டிலிருந்து சூரிய ரேகை போச்சுன்னா சினிமா துறை மூலமாக கலைத்துறை, அதாவது பாட்டு பாடுறது, இசையமைக்கிறது, இந்த மாதிரிலாம் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், உலகம் அறிய வேண்டும். உங்களை ஒரு மியூசிக் டைரக்டர்னா உலகம் பூரா தெரியுது. அப்படி தெரியக்கூடிய இது வந்து சந்திரமேட்டிலிருந்து சூரிய ரேகை போகணும். விதி ரேகை நல்லா இருக்கணும். இல்லை விதி ரேகையே சந்திரமேட்டிலேருந்து போகுது சார். விதி ரேகையே சந்திரமேட்டிலேருந்து போகுது. அந்த ரேகையிலேருந்து ஒரு கிளை ரேகை சூரியமேட்டுக்கு போகுது, குருமேட்டுக்கு போகுது. அப்போ கண்டிப்பாக மக்கள் செல்வாக்கு மூலமாக மக்களால் போற்றப்பட்டு பெரிய புகழ், உங்களுடைய புண்ணிய கர்மா எவ்வளவு சேர்த்துருக்கீங்களோ அந்த புண்ணிய கர்மா அப்படியே டைரக்டா உங்களுக்கு புகழாக மாறி வெளிச்சத்துக்கு வந்து உலகம் போற்றக்கூடிய அளவுக்கு பெரிய புகழ், புகழ், செல்வம், செல்வாக்கோடு உயர்ந்த நிலையில் இருப்பீர்கள். சூரியன் என்பவர் வெளிச்சம், புகழை காண்பிக்கக்கூடியவர். இந்த சூரிய மேடு நல்லா இல்லை, சூரிய மேட்டுக்கு வரக்கூடிய ரேகை தடைபடுதுன்னா உங்களுடைய புகழ் தடைபடுகிறது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு சூரிய மேடு நல்லா இருக்கு சார், இந்த சூரிய ரேகை வருது. இப்போ இந்த இடத்துல விடுபட்டு இருக்கு சார், இல்லை ஒரு வெட்டுப்பட்டு இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட 50-55 வயசுல அது வரைக்கும் நல்லா புகழ் இருக்கும். 55 வயசுல உங்களுடைய புகழ் கெட்டு போகும். இப்படி ஒரு கிராசிங் கோடு வந்தாலும், கோடு வருது, அந்த வயதில் உங்க கூட இருக்கிறவங்க உங்களுடைய புகழை குறைப்பதற்கு ஏதாவது தீங்கு செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. தீவு இருக்கு, வெட்டு தீவு விடுபட்டு இருந்தால் உங்கள் கூட இருப்பவர்கள் உங்களுக்கு உங்கள் பெயரை கெட்ட பேர் ஏற்படுத்துவாங்க. அந்த வயசுல கெட்ட பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருந்தால் அது நீ தப்பிச்சுக்கலாம். இப்போ நான் சொல்றது புண்ணியம் எப்படி புகழ மாறுது, கெட்ட பேர் எப்படி வருது, அதுல இருந்து எப்படி காப்பாத்திக்கலாம். இப்போ ஒன்றுல இந்த சூரிய மேட்டில் இப்படி கிரில் அமைப்பு இருக்கு சார், இப்படி கிரில் அமைப்பு இருக்கு. உங்களுக்கு கெட்ட பேர் வரும், பலன் குறையும். சூரிய எந்த ரேகை இருந்தாலும் பலன் குறையப்படும், புகழ் வெளியில தெரியாது. அப்படியே புகழ் வந்தாலும் கெட்ட புகழாக இருக்கும். இப்போ ஒரு சில பேருக்கு நல்ல புகழ் கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு அரசியலில் மிக பெரும் தலைவராக இருந்து புகழ் கிடைப்பது எப்படி? இப்போ ஒரு சில பேர் கள்ளக்கடத்தல் செய்கிறாங்க. கள்ளக்கடத்தல்ல போலீஸை பிடிக்க முடியாத அளவுக்கு, ஒரு எடுத்துக்காட்டு தான் சொன்னேன், அந்த மாதிரி கிடையாது. பிடிக்க முடியாத அளவுக்கு திறமையாக இருக்க வேண்டும். இந்த சூரிய ரேகை பாருங்க, இப்படி பெண்டா இருக்கும். இப்போ சூரிய ரேகை பெண்டா இருக்கிறது, இல்லை இந்த சூரிய விரல் கோணல் திருகலா இருக்கிறது. இப்படி புதன் மேட்டு பக்கம் இப்படி திருகி இருக்குதுன்னு வச்சுங்க. புதன் யாரு? புத்திசாலிங்கிறாங்க. அந்த புதன் மேட்டு பக்கம் இந்த சூரிய விரல் இப்படி திரும்பி இருக்குன்னு வச்சுங்க. நல்லா தில்லாலங்கடி வேலையெல்லாம் நல்லா செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது செய்யணுங்கிற அவசியம் இல்லை, அந்த எண்ணம் தோன்றும். நல்லா புரிஞ்சுங்க, செய்கிறாங்களோ இல்லையோ அந்த எண்ணம் தோன்றும். புகழ் கொடிகட்டி பறக்கும். கடத்தல் மன்னர்கள் இந்த மாதிரி அவருடைய கெட்ட செயல்கள் உலகம் போற்றப்படும். இப்ப இந்த ரேகை இப்படி வளைஞ்சு பெண்டா இருக்கிறது, இந்த சூரிய ரேகை சூரிய விரலே பெண்டா இருக்கிறது, இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கெட்ட விதமாக புகழ் வருவதற்கு வளைஞ்சிருக்கு இல்லையா, நேர்மைக்கு மாறாக புகழ் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாருக்கும் வராது. அப்படியும் இப்படியும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் சேர்த்து புகழ் சேர்ந்து உலகம் புறம் தெரியும். நன்மையும் தீமையும்
நல்ல புகழும் இருக்கும், கெட்ட புகழும் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சூரிய ரேகையில ஏதாவது பிரச்சனை வருது, துண்டு வருது சார், அந்த வயசுல உங்களுக்கு புகழ் பாதிக்கப்படும். தீவு வருது சார், அந்த வயசுல புகழ் பாதிக்கப்படும், வெற்றி பாதிக்கப்படும். இதுல இப்படி கிராசிங் கோடு வருது, வெற்றி பாதிக்கப்படும். துண்டு வருது, கிராசிங், புகழ் பாதிக்கப்படும், செல்வநிலை பாதிக்கப்படும். உங்களுடைய வெளிச்சம் அந்த இடத்துல மங்கும். இல்லைன்னா மங்குன சூரியன் லைட்டா வருது சார், அப்போ அவ்வளவா பலனை கொடுக்காது. நீங்கள் புகழ் வெளிச்சத்துக்கு வருவது தடைபடும். சூரிய மேடு நல்லா இருக்கு சார், சூரிய ரேகை நல்லா இருக்கு சார், விதி ரேகை நல்லா இருக்கு, மித்த ரேகை நல்லா இருந்து குரு மேடு நல்லா இருக்கு. அப்போ உங்களுடைய புண்ணியம் புகழாக மாறி உலகம் போற்றக்கூடிய ஒரு அளவுக்கு உத்தமராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இதுல நல்ல புகழ் வரணும்னா சூரிய ரேகை நேரா இருக்கணும். சூரிய ரேகை வளைந்து நெளிந்து வந்தால் உண்மைக்கு மாறான புகழாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நன்மையும் தீமையும் கலந்ததான் வாழ்க்கைங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம கையில எப்படி புகழ் வரப்போகுது, புகழ் வருமா, மக்கள் அறிவார்களா, நம்மளைய நம்ம பேர் சொன்னா உலகத்துக்கு தெரியுமா அப்படின்னா இந்த சூரிய ரேகை இருக்கணும். சூரிய மேடு நல்லா இருந்து சூரிய ரேகை இருந்தா வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம். ஒரு முக்கோணம் இருக்கு சார், சூரிய மேட்டுல ஒரு முக்கோணம் இருந்தா நல்ல ஒரு திறமையான, அதாவது ஜோதிட திறமை, ஜோதிடத்தில் புலமை பெற வேண்டும், சொல்ற வாக்கு பழிக்க வேண்டும் என்றால் முக்கோணம் இருக்கணும். திரிசூலம் திடீர் உயர்வு, திடீர் வருமானம், நட்சத்திரக்குறி திடீர் வருமானம், திடீர் உயர்வு. அதாவது ஒரு லம்சமா ஒரு அமௌண்ட், அதாவது லாட்ரி சீட்டு மாதிரி, பங்கு சந்தை மாதிரி சேர்த்து வச்ச பணம் திடீர்னு வரணும்னா ஒரு ஸ்டார் அமைப்பு, ஒரு நட்சத்திரக்குறி அல்லது திரிசூலக்குறி இருக்குன்னா அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள். உங்க கையை பாருங்க, சூரிய மேடு எப்படி இருக்கிறது, புகழ் உங்களுக்கு கிடைக்குமா, செல்வம் கிடைக்குமா, செல்வாக்கு கிடைக்குமா, உயர்வு கிடைக்குமா, உங்களுடைய பூர்வீக புண்ணியம் எந்த வீட்டில் நல்ல அறிகுறிகள் இருந்தாலும், எந்த அதிர்ஷ்ட ரேகைகள் இருந்தாலும் அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடியது சூரிய ரேகையே. சூரிய மேடு நன்றாக இருந்து சூரிய ரேகை எந்த வயதில் ஆரம்பமோ அந்த வயதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் நிலை உயர்த்தப்படும், வெளிச்சத்துக்கு வரும், உலகம் அறியும். சூரிய ரேகை இல்லைன்னா உலகம் அறியாது. ஆனால் செல்வம் இருக்கும், அந்தஸ்து இருக்கும், பெரிய புகழ் வராது, வெளியே தெரியாது சார். எல்லாமே இருக்கும், நிறைய இருக்கும், அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. ஆனால் உலகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும், உலகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றால் புகழ் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர் சூரிய பகவான். அந்த சூரிய மேடு எவ்வாறு இருக்கிறது, சூரிய ரேகை எவ்வாறு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே எந்த வயசுலேருந்து உங்களுடைய புகழ், உங்களுடைய திறமை, உங்களுடைய வெற்றி, உங்களுடைய உழைப்பு வெளியில உலகம் போற்றப்படும், உலகம் மறக்காமல் இருக்கும். அவர் மறைந்தாலும் அவருடைய புகழ் மறக்காது. நிறைய பேர் இருக்கிறாங்க, அப்துல் கலாம், காந்தியடிகள், இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்களாக இருந்த நாடு இது. இந்த உலக புகழ் அடைய வேண்டும், சூரிய ரேகை நல்லா சிறப்பாக இருக்கும். சந்திரமேட்லேருந்து சூரிய ரேகை போயிடுச்சு, வெட்டு துண்டு இல்லாமல் நேராக போயிடுச்சுன்னா நேர்மையான புகழ். வளைஞ்சு போச்சுன்னா இப்படியும் புகழ் அப்படியும் புகழ். விரல் வளைஞ்சிருந்ததுன்னா எப்படி வேண்டுமென்றாலும் புகழ் அடைஞ்சு வெளியில தெரிஞ்சுவாங்க. அதாவது புகழை சம்பாதிப்பதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. நல்ல புகழா, சரியில்லாத புகழா, ஒரு சில பேர் அராஜகம் பண்ணி அந்த புகழ் வெளியில வரும். இவர் மாதிரி ஒரு கொடுமையான ஒரு அரசர், ஒரு அரசாட்சினா ஒரு சில பேர் நல்லா கொடுமை பண்ணி பேர் வாங்குவாங்க. நல்லது பண்ணி பேர் வாங்குறவங்க இருக்காங்க, கெட்டது பண்ணி பேர் வாங்குறவங்க இருக்காங்க. நரகாசூரன் கொடுமை செஞ்சதாக நம்ம வரலாறு கூறுகிறது. அந்த மாதிரி கெட்ட புகழ் நல்ல புகழ் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம ரேகையை வச்சு, அந்த மோதிர விரலை வச்சு, ரேகையில் ஏதாவது கிராசிங் கோடு வருது, பள்ளம் வருது, தீவு வருதுன்னா அந்த வயதில் உங்களுடைய புகழ் பாதிக்கப்பட்டு, செல்வம் பாதிக்கப்பட்டு, வாழ்க்கையில் சிறப்பில்லாமல் இருப்பதற்கு வாய்ப்புண்டு. சூரிய மேடு நன்றாக இருந்து, சூரிய ரேகை நன்றாக இருந்து, மற்ற மேடுகளில் சிறப்பான குறிகள் இருந்தால் சூரிய ரேகை இருக்கும் வயதில் உங்களுடைய புகழ் வெளியில் தெரியும் என்று கூறி, மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.